விஜய் அவர்களுடைய கூட்டத்த கண்டு கட்சிகள் மிரண்டு போயிருக்கு. எல்லாரும் கதர்றாங்கன்ட்டு விஜய் அவர்கள் சொல்றாங்க. யார குறி வச்சு சொல்றாங்க? மு.க. ஸ்டாலின் வந்து நம்ம முதல்வர வச்சு குறி வச்சு சொல்றாங்க. காரணம், முப்பெரும் விழா அந்த கடிதத்தில அவர் குறிப்பிட்டு இருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது, எங்க கட்சியில உள்ளவங்கலாம் வந்து இது மாரி இந்த கூச்சல் குழப்பம் போடுறவங்கலாம் கிடையாதுங்க. எல்லாம் அண்ணாவின் வாரிசுகள், அண்ணாவின் பிள்ளைகள் அப்படின்ட்டு அவர் சொல்றது தெள்ளத் தெளிவா விஜய வந்து சாடுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது விஜய்க்கும் புரிகிறது. ஏன்னா, இதுவரையும் அவர் வெளிய வரமாட்டாரு. ட்விட்டர் அரசியல் தான் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாரும் பேசியிருந்த தாண்டி வெளிய வந்து ஒரு கூட்டத்த நிரூபிச்சுட்டார்ல. ஒரு பரப்புரை செஞ்சுட்டார்ல. அப்ப இவன் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கிறான் போல இருக்கு அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறது இந்த இது பரப்புரை. அதனால பலருக்கு அல்லு கலண்டுங்கிறது உண்மதாங்க. இது ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் இத வந்து வெளிப்படுத்தியிருக்கிற விமர்சனமா திமுக கட்சிக்காரங்களும் அதை கூட்டணியா அந்த பல பேரு இந்த விமர்சனங்கிற பேர்ல வருவாங்க பாருங்க. இந்த கேள்வி நேரம் அது இதுன்ட்டு இந்த விவாத மேடைகளுக்கெல்லாம் வர்றவங்க இருக்கிறாங்களே, மேக்ஸிமம் திமுகவின் அடி சொம்புகளா தான் வருவாங்க. ஏன்னா, அவங்கலாம் வந்து பத்திரிக்கையாளர்களாம், நடுநிலையாளர்களாம், சமூக ஆர்வலர்களாம், அரசியல் ஆய்வாளர்களாம். அப்பாடா! இப்படியெல்லாம் பல பேர் உள்ள வருவாங்க. வந்து திமுகவ சொம்படிப்பாங்க. திமுக போல ஒரு கட்சி இருக்கிறதா? இத்தனை வரை ஆட்சிகளில் சமூக நீதி எங்கேயாவது இருந்ததா? எங்க திமுகவில் பார்த்தீர்களா? அப்படி இப்படி இப்படின்ட்டு பேசுவாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவா தெரியும். திமுக ஆட்சியில செய்த நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். தவறுகளும் நம்மளுக்கு தெரியும். இது பொதுமக்களுக்கு தெளிவா எல்லாமே தெரிகிறது. ஆனாலும் சப்பக்கட்டு கட்டுவாய்ங்க பாருங்க. என்னமோ தூக்கி திமுகல வர்ற ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட இப்படி பேச மாட்டாங்க. ஆனா, அந்த சொம்புகள் வருது பாருங்க, அது பயங்கரமா எகுரும். நம்மளுக்கே வேதனையாகவும், சிரிப்பாகவும் இருக்கும். ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? திமுக ஆதரவாளர்களே குரலா உண்மையா பேசுறாங்க. நீங்க ஏன் இவ்வளவு அங்க சொல்லி அனுப்புவாங்க போல இருக்கு. யார் யாரு எவ்வளவு கூவுறீங்களோ, அவ்வளோ காசு அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அது அப்படிதாங்க தெரியுது. வந்து அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த பொதுமக்களா நீங்கலாம் பாருங்க. என்ன அப்படின்னா, இப்ப நல்லது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இப்ப ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், "ஏன் ஏடிஎம் கட்சியில இது நடக்கலையா?" அப்படின்னு இவங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க ஏடிஎம் கட்சியில நடந்துச்சுன்னா, அதுக்கு தான் அவங்கள வீட்ல உட்கார வச்சுட்டு, உங்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்ப குடுத்துருக்காம, நீங்க நல்லது பண்ண வேண்டியது தானே அப்படின்னா, அதாவது ஒத்துக்கவே மாட்டாங்க. சாமானிய மக்களுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. ஒரு கேள்விய தொடுத்தா, உடனே அந்த ஆட்சியில இப்படி இல்லையா? இந்த ஆட்சியில இப்படி இல்லையா? புதுசாக இந்த ஆட்சியில இப்படி நடக்கிறதா? அப்படிங்கிறத தூக்கிட்டு வந்துருவாய்ங்க அப்படியே. அது ரொம்ப கொடுமை. அந்த திமுக சொம்புகள் படுத்துற பாடு தான். அதெல்லாம் பேர் சொன்னாங்க உண்மையில மோசமா இருக்கும். அவங்கள வந்து நம்ம சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் நடுநிலையா பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆசையா இருக்குது. அதாவது உங்கள நம்பி தாங்க நாங்கலாம் அரசியல் களத்தில யாரும் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. என்ன அரசியல் நடக்குது? என்னென்ன வியூகங்கள் நடக்குது? எவ்வளோ சூழ்ச்சிகள் நடக்குது? இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் மக்கள் வந்து உட்கார்றாங்க. நீங்க அத அப்படியே மறைச்சு, ஒரு முலாம் போட்டு பூசுறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. மக்களோட எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமாவது நல்ல விஷயம் பேசுங்க. நீங்க வரும்போது நடுநிலையாளருக்கெல்லாம் வராதீங்க. இங்க ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து திமுகவின் சொம்பு அப்படின்னு போட்டு வந்துருங்க. பிரச்சனை இல்ல. யார் கேட்க போறா? இப்ப திமுகவினோட நீங்க தொடர்பு உள்ளவரு, நீங்க அவரோட ஆதரவாளர்ன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, யாரும் கேட்க போறதில்ல. பத்திரிக்கையாளர், ஏன் இந்த போர்வையில நீங்க வர்றீங்க? இது இந்த திமுகவுக்கு மட்டும் சொல்லலங்க. அதிமுகவுக்கும் இப்படி தான் வர்றாங்க. பிஜேபிக்கும் இப்படி தான் வர்றாங்க. எல்லா கட்சிக்குமே ஒரு போர்வைய போத்திக்கிட்டு வராங்க. அந்த போர்வை வேண்டாம். நடுநிலையா வாங்க. இல்லன்னா வரவே வராதீங்க. அந்த கட்சியில சேர்ந்து வாங்களேன். இப்ப என்ன? அந்த கட்சியில சேர்ந்து அந்த கட்சிக்காக வந்து பேசுங்க. தப்பு இல்ல. நடுநிலையாளர்களா நின்னு பேசாதீங்க தயவு செய்து. அது ரொம்ப வேதனையா இருக்குது. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. நல்ல விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பேசுங்க. தி உடனே வந்து விஜய வந்து தாக்குறீங்க நீங்க. திமுக காரங்களே தாக்குறதில்ல. ஏன்னா, நம்ம ஏங்க அவங்க பேசி வளர்த்து விடணும்னு அவங்க ஒதுங்குறாங்க. அந்த நடுநிலையாளர்கள் பூரா வந்து குத்துன்னு கொத்துறாங்க. நீங்க கொத்த கொத்த வளர்ந்துட்டு தான் போறாரு அவரு. அதனால இப்ப அவரா இருக்கட்டும், பல பேர் வந்து அது மாரி இறங்குறீங்க. சீமான் அப்படிதான் நீங்க பண்ணீங்க. கேப்டன் அப்படிதான் பண்ணீங்க. எல்லாரையும் நீங்க வந்து முயற்சி பண்ணீங்க. யாரையுமே நீங்க ஒண்ணும் பண்ண முடியல. அதேபோல விஜய் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அவரும் வளர்ந்துட்டு தான் போவாரு. இப்ப சீமான் எவ்வளோ 8% வந்துட்டாரு. கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல இன்னும் அதிகப்படியா பல சீட்டோட இந்த இந்த முறை கண்டிப்பா பல சீட்டுகள் வந்து சீமான் வந்து கைப்பற்ற போறாரு. இதுவரையும் வந்து ஓட்டு சதவீதம் மட்டும் தான் சீமான பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா இந்த முறை பல சீட்ல அவர் ஜெயிச்சு சட்டசபைக்கு போறது உறுதி. சீமான் கண்டிப்பா சட்டசபைக்கு போறாருங்கிறது 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவரோட செயல்பாடு இருக்கு. அற்புதமான ஒரு செயல்பாட வந்து குடுத்துட்டு இருக்கிறாரு. மரங்களின் மாநாடு, இயற்கை சார்ந்த ஒரு விஷயங்கள பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற சீமானுக்கு நிகர் சீமான் மட்டும் தான் இந்த நிலையில. இன்னைக்கு வந்து விஜய் வர்றாரு, களத்துக்கு வர்றாரு அப்படின்னாலும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள இன்னும் அவர் முன்னெடுக்கல அப்படிங்கிறது என்னோட பார்வை. இன்னும் முன்ன எடுக்கணுங்கிறது தான் மக்களோட பார்வை. ஏன் அப்படின்னாக்க, அவர் வந்து அவர் சொன்னா இங்க கேட்கறதுக்கு
அது தமிழ்நாடு இல்லைங்க, உலகம் அளவிய தமிழர்களும் சரி, பல மொழிகளில் உள்ளவங்களும் விஜயோட ரசிகராக இருக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் ஒரு விஷயம் இப்போ சொன்னார்னா, உலகம் ஃபுல்லா அது பரவும். அப்போ இவர் நல்ல விஷயங்கள முன்னெடுக்கணும். அது அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காம, ஆப்போசிட்ல திமுக ஆப்போசிட்ல நின்னுக்கிட்டு, திமுக செய்றது ஊழல் அது அப்படின்னு சொல்லாம, இங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க சொல்லணும். செஞ்ச தவறுகள மட்டும் சுட்டிக்காட்டாம, என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். இந்த மரங்களின் மாநாடு, கல் இறக்குறாரு இப்போ சீமானு, இந்த மாரி களத்துக்குள்ள வந்து நீங்க வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. விஜய் அவர்கள் செய்வார் அப்படின்னு எல்லாரும் நம்புறோம்.